Hello friends, welcome to Sasi Samayal. மணக்க சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோல ஷார்ட் டைம்ல பால் பவுடர் வச்சு ஒரு ஸ்வீட்டுங்க எப்படி நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி அதெல்லாம் ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன். அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் நல்லா கொதி வருதுங்க. கொதி வரப்போது இந்த சமயத்துல 2 கப் அளவுக்கு பால் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் பால் பவுடர் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுதுங்க. இன்னொரு 1/4 கப் எடுத்துருக்கேன். இப்போது இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். ஏன்னா சீக்கிரமாகவே கட்டிப்பட்டு போச்சு. அதனால் இன்னொரு 1/4 கப் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டே வரணுங்க. விடாமல் கலந்துட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி விடாமல் கலந்து கொடுத்துட்டே வாங்க. நீங்கள் 1 கப்பு பால் சேர்த்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன். நீங்கள் மொத்தமாக ஒரே டைமாக 1 கப்பு சேர்த்துருங்க. கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டாச்சு. நல்லா இந்த மாதிரி விடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆனால் சட்டுன்னு ஆகிடுங்க இந்த ஸ்வீட்டு. இந்த அளவுக்கு உங்களுக்கு கட்டிப்பட்டு வந்ததும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிட்டு வந்ததும் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நான் நல்லா எனக்கு ஸ்வீட் வேணுன்றதுனால நான் 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்ததும் மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் லிக்யூடாக ஆகிற மாதிரி தெரியும். இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு மறுபடியும் கலந்து விட்டுட்டு வாங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துட்டே வாங்க. பாருங்கள், இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு வருது. மறுபடியும் இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு மறுபடியும் வதக்கிட்டே வாங்க. ரொம்ப உங்களுக்கு டைம் எடுக்காதுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே மொத்தமாகவே உங்களுக்கு கரெக்டாகிட்டு வந்துடும். ஆனால் கைவிடாமல் பக்குவமாக கலந்து விட்டுட்டே வாங்க. கொஞ்சம் விட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிரிச்சிரும். அதுக்குள்ளே ஒரு பிளேட்டில் நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா டைட்டாகிட்டு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்க பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா டைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டு இல்லைன்னா ட்ரே அது போல் அடியில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா டைட்டாக உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுருங்க. உங்களுக்கு மெலிசாக வேணும்னா மெலிசாக அழுத்தி விட்டுக்கோங்க. கனமாக வேணும்னா கொஞ்சம் கனமாக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கனமாக அழுத்தி விட்டுட்டு நல்லா இப்போ இதை ஆறணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டாச்சு. இப்போ இது ஒரு 2 ஹவர் அப்படியே ஆறட்டுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம்.
நல்லா ஆறிடுச்சுங்க. சூடாக இருக்கும்போதே உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ட்ரை ஃப்ரூட்டை மேலே தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையாக ரெடியாகி வந்திருக்குங்க. இதே போல் பால் பவுடரை வச்சு ஒரு ஜூஸியான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.